Dear students, இன்னைக்குள்ள கிளாஸ்ல 12th chemistry unit 14 biomolecules லெசன்ல structure of glucose பத்தி பார்க்க போறோம். So first இதோட first point என்ன பார்த்தோம்னா molecular formula of glucose is C6H12O6. ஆல்ரெடி போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருந்தோம் glucoseோட molecular formula ஓட preparationல பார்த்திருந்தோம் C6H12O6ங்கிறது அந்த molecular formula. Second point என்னன்னா glucose on reduction பண்ணும்போது இதுக்கு கூட ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் பாஸ்பரஸ் கூட இது ரிடக்ஷன் பண்ணி 373 கெல்வின் டெம்பரேச்சரில் குளுக்கோஸ்லேருந்து N ஹெக்சேன் அண்ட் 2 அயோடோ ஹெக்சேன் கிடைக்குது. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம பார்த்துக்கலாம். அதாவது குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி போட்டிருக்குது ஷார்ட்டாக போட்டுலான்னா CHO நம்ம ஆல்ரெடி சொன்னோம் குளுக்கோஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப்பு அல்டிஹைட். நெக்ஸ்ட்டு CHOHங்கிற ஒரு 4 குரூப் இருக்கும். CHOH அது இது CHO இந்த மாதிரி CHO போடுவோம். அதுக்கப்புறம் இங்கே 3 கார்பன் 4 5 6 கார்பன் போட்டோம்னா நம்ம என்ன சொன்னோம் தேர்டு கார்பனில் ஒரு OH போட்டு இந்த பக்கம் ஒரு H போட்டுட்டு லாஸ்ட்டில் CH2OH போட்டோம்னா இங்கே என்ன ஆகிடும் H இந்த பக்கத்தில் OH இந்த பக்கம் OH இந்த பக்கம் OH. ஸோ இதை நம்ம இங்கே ஷார்ட்டாக எடுத்துருக்கோம். அதாவது CHO ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் பாருங்கள் இந்த CHOH இன்னும் 4 டைம்ஸ் இருக்குல்ல இந்த 4 டைம்ஸ் இருக்கிறத CHOH 4 டைம்ஸ். அப்போ அதுக்கு கீழே என்னது இருக்குது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் கூட அதாவது குளுக்கோஸ் கூட இது ரியாக்ட் பண்ணது ஹைட்ரஜன் அயோடைடு அண்டு பாஸ்பரஸ் அட் 373 கெல்வினில் இது ரியாக்ட் பண்ணும்போது N ஹெக்சேன் தெரியுங்களா அதாவது மீத்தேன் அப்படிங்கிற போது என்ன எடுப்போம் CH4ங்கிறது மீத்தேன். அதாவது ஒரு கார்பன் இருந்ததுன்னா மீத்தேன்னு சொல்கிறோம், 2 கார்பன் இருந்ததுன்னா அது ஈத்தேன் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி 6 கார்பன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹெக்சேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹெக்சேன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா இதோட ஷார்ட் ஃபார்மில் என்னென்னு பார்த்துக்கலாம் CH3 CH2 அது ஒரு 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் என்னது CH3 இதான் நம்ம என்ன சொல்கிறது ஹெக்சேன். இப்போ இங்கே N மாலிகுல்ஸ் நம்ம எடுத்துருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்காங்க N ஹெக்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ CH3 CH2 4 டைம்ஸ் CH3 ப்ளஸ் இதில் இன்னொரு காம்பவுண்ட் என்னது 2 அயோடோ ஹெக்சேன். ஸோ இது ஒன்றும் கிடையாது செகண்ட் கார்பனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ CH3 4 டைம்ஸ் போட்டிருக்கோம்ல இது ஒரு 3 டைம்ஸாக போட்டுக்கலாம். எதனாலன்னா செகண்ட் கார்பனை நமக்கு கொண்டு வரணும் அதுக்காக. ஸோ இன்னொரு CH2 போட்டு CH3 போடுறோம். இப்போ அயோடோ செகண்ட் கார்பனில் அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போய் இதில் ஒரு அயோடின் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் 2 அயோடோ ஹெக்சேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரியுதில்ல குளுக்கோஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் எதுக்கு கூட ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் பாஸ்பரஸ் அட் 373 கெல்வினில் ரெடியூஸ் ஆகி N ஹெக்சேன் அண்ட் 2 அயோடோ ஹெக்சேன் கிடைக்குது. ஸோ ஹெக்சேனுக்கு 6 கார்பன் இருக்கிறதுனால நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்னா குளுக்கோஸ்லேயும் 6 கார்பன் இருக்குது அப்படின்றத இந்த ரியாக்ஷன் வழியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேர்டு ரியாக்ஷன் என்னென்னா குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமைன் டு கிவ் ஆக்சின். தென் குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் சயனைடு டு கிவ் சைனோஹைட்ரேட். ஸோ இதோட ரியாக்ஷன் ஃபஸ்ட் பார்ப்போம். இப்போ குளுக்கோஸை நம்ம ஷார்ட்டாக எப்படி போட்டுக்கலாம்னு சொன்னோம் CHO இங்கே CHOH ஒரு 4 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால் CH2OH. ஹைட்ராக்சிலமைன் NH2OH அதாவது ஹைட்ராக்சிங்கிறது OHன்னு சொல்லுவோம், அமின் வர்றது NH2. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் ஹைட்ராக்சிலமைன். ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணும்போது இதில் ஒன்றும் கிடையாது என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் இதில் இருக்கக்கூடிய இந்த H2 அப்போ என்ன ரிமூவ் ஆகிடுச்சு H2O ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் நமக்கு என்னது வரும் ப்ராடக்ட் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு CH நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிஜன் ரீப்ளேஸ் ஆன இடத்துல இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது இங்கே என்ன ஆகிடும் சப்ஸ்டியூட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும் NOH. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம் NOH டபுள் பாண்ட் NOH. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது CHOH ஒரு 4 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு CH2OH இதை நம்ம என்ன சொல்லுவோம் குளுக்கோஸ் ஆக்சின். அதாவது இந்த குளுக்கோஸ்லேயே இது ஃபஸ்ட்டு அல்டிஹைடு காம்பவுண்டில் வாட்டர் ரிமூவ் ஆகி ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதுக்கு நேம் என்ன சொல்கிறோம் குளுக்கோஸ் ஆக்சின் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் அடுத்த ரியாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, குளுக்கோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் சயனைடு. ஸோ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி போட்டுக்கலாம். CHO நெக்ஸ்ட்டு CHOH ஒரு 4 times CH2OH. இட்ஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் சயனைடு. இப்போ இது ஒரு சப்ஸ்டியூட் காம்பவுண்ட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ CHOவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படின்னா C இந்த பக்கம் H போட்டு இந்த பக்கம் ஆக்சிஜன் போட்டுக்கிறோம். அப்போ CHOH இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, CHOH ஒரு 4 times நெக்ஸ்ட்டு CH2OH. இப்போ இங்கே இருக்கக்கூடிய HCN ஃபஸ்ட்டு CN இங்கே சப்ஸ்டியூட் ஆகுது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட கம்பைண்ட் ஆகுது. ஸோ இதை என்ன சொல்கிறோம், குளுக்கோஸ் சயனோஹைட்ரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் ரெண்டுமே அல்டிகேட்டில் நடந்திருக்கு பாருங்கள். இங்கேயும் அல்டிகேட்டில் H2O ரீப்ளேஸ் ஆகி ஒரு CHNOH வந்திருக்கு. மற்றபடி வேறு எந்த இதுலேயும் இங்கே எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் ஹைட்ரஜன் சயனைடு ரியாக்ட் பண்ணும்போது இங்கே தான் ஒரு சப்ஸ்டியூட்டாக நமக்கு HCNOH அப்படிங்கிற காம்பவுண்ட். ஸோ ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பில் நடந்திருக்கிறதுனால கண்டிப்பாக குளுக்கோஸில் ஒரு ஹார்மோனியல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரியாக்ஷன் வழியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th ரியாக்ஷன் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதாவது நம்ம 2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒன்று மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இன்னொன்று ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னென்னா புரோமின் வாட்டர். இந்த புரோமின் வாட்டர் ஆக்சிடைஸ் ஆகும்போது குளுக்கோஸில் இருக்கக்கூடிய அல்டிகேட் காம்பவுண்ட் மட்டும் ஆக்சிடேஷன் நடந்து ஆசிட்டாக மாறுது. இது எப்போவுமே அல்டிகேடு ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா ஆசிட்டாக மாறும். நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம எடுத்துக்கக்கூடியது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது அல்டிகேட் காம்பவுண்டும் ஆசிட்டாக மாறுது, ஆல்கஹாலிக் காம்பவுண்டும் ஆசிட்டாக மாறுது. ஸோ அந்த ஆசிட்டை நம்ம என்ன சொல்லுவோம், குளுக்கோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். குளுக்கோஸ் ஃபார்மில் நம்ம அஸ்யூஷுவலாக போடுற மாதிரி போட்டுக்கிறோம். CHO இங்கே CHOH ஒரு 4 times இங்கே CH2OH. ரியாக்ஷன் நடுவிலே போட்டுக்கலாம், குளுக்கோஸ் நடுவிலே போட்டுக்கலாம். அப்போ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டும் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட ரியாக்ஷன் நம்ம இதுக்குள்ளாடியே கொண்டு வந்துடலாம் பாருங்கள். இப்போ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு புரோமின் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன சொன்னோம், அல்டிகேட் இருக்கக்கூடிய எப்போவுமே ஆக்சிடேஷன் நடக்கும்போது அல்டிகேடாக இருக்கக்கூடியது ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ CHOங்கிறது என்ன ஆகிடுச்சு, COOH. ஸோ COOH. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, CHOH ஒரு 4 times நெக்ஸ்ட்டு CH2OH. சரியா, இந்த பக்கம் வரலாம். என்ன சொன்னோம், அல்டிகேட் காம்பவுண்டும் ஆசிட்டாக மாறுது, ஆல்கோஹாலிக் காம்பவுண்டும் ஆசிட்டாக மாறுது. ஸோ CHOHங்கிறது COOH மாறிடும். நெக்ஸ்ட்டு CHOH 4 times ஆல்கோஹாலிக் காம்பவுண்டு CH2OH இருக்கக்கூடியதும் COOH மாறுது. ஸோ இப்போ இந்த ஆசிட் நம்ம என்ன சொல்லுவோம், குளுக்கோனிக் ஆசிட். இந்த ஆசிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், குளுக்கோரிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். குளுக்கோஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2 types ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது அல்டிகேட் குரூப் மட்டும் ஆசிட்டாக மாறுது. ஸோ அதை என்ன சொல்கிறோன்னா குளுக்கோனிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது அல்டிகேடும் ஆசிட்டாக மாறுது, ஆல்கோஹாலிக் குரூப் பிரைமரி ஆல்கஹாலும் ஆசிட்டாக மாறுது. ஸோ இந்த ஆசிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா குளுக்கோரிக் ஆசிட் அப்படின்னு. ஸோ இதிலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதாவது இதுக்கு முந்தின ரியாக்ஷனில் நம்ம என்ன சொன்னோம், ஹார்மோனியல் காம்பவுண்டு ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் இருந்து அதாவது ஹார்மோனியல் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே அல்டிகேட் குரூப் இருந்தால் தான் இது ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும். புரியுதில்ல? ஸோ கீட்டோன் இருந்துச்சுன்னா இது ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அல்டிகேட் குரூப் இருந்ததுனால தான் இது ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கிறதுனால குளுக்கோஸில் அல்டிகேட் குரூப் ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ரியாக்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th ரியாக்ஷன் என்னென்னு பாருங்கள். குளுக்கோஸ் ஆக்சிடைஸ்டு டு குளுக்கோனிக் ஆசிட். அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா டோலன்ஸ் ரியேஜென்ட். டோலன்ஸ் ரியேஜென்ட்ங்கிறது என்னது, அமோனிக்கால் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டோலன்ஸ் ரியேஜென்ட். ஸோ இந்த டோலன்ஸ் ரியேஜென்ட் கூட குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, குளுக்கோனிக் ஆசிட். குளுக்கோனிக் ஆசிட் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருந்தோம். குளுக்கோனிக் ஆசிட்னா என்னது, அல்டிகேட் குரூப் ஆசிட்டாக மாறக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், குளுக்கோனிக் ஆசிட் சொல்லுவோம்.
ஸோ இதில் ரிமூவ் ஆகக்கூடியது என்னென்னா சில்வர் மிரர். அமோனிக்கா சில்வர் நைட்ரேட் எடுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய சில்வர் மிரராக அதிலேருந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இன்னொரு ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளுக்கோஸ் ஆக்சிடைஸ்டு டு குளுக்கோனிக் ஆசிட். குளுக்கோனிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகுது. இங்கே நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட். காப்பர் ஆக்சைடு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட். ஸோ அதுவும் குளுக்கோனிக் ஆசிடாக தான் மாறுது. பட் இங்கே இருந்து குப்ரிக் ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. புரியுதுல்ல? ஸோ இதோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் ஃபார்முலா எப்படி போட்டுக்கலாம், ஷார்ட்டாகவே போட்டுக்கலாம். எப்படி CHO CHOH 4 times. நெக்ஸ்ட் என்ன போட்டோம், ப்ரைமரி ஆல்கஹால் CH2OH. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு இட்ஸ் ரியாக்ட் வித் டோலன்ஸ் ரியேஜென்ட். டோலன்ஸ் ரியேஜென்ட் என்னது, அமோனிக்கா சில்வர் நைட்ரேட்னு சொன்னோம்ல, AgNH3 2 + அண்டு OH -1. இதான் நம்ம என்ன சொல்கிறது, டோலன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். டோலன்ஸ் ரியேஜென்ட். ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அல்டிஹைட் குரூப்புங்கிறது ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குளுக்கோனிக் ஆசிட். ஸோ COOH இங்கே CHOH 4 times, இது CH2OH ப்ளஸ் என்ன ரிமூவ் ஆகுன்னு சொன்னோம், சில்வர் மிரருங்கிறது இதிலிருந்து ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் ஆக்சிடைஸ்டு டு குளுக்கோனிக் ஆசிட் வித் ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட். ஸோ ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்ன்றது சேம் இதே எழுதிக்கலாம். CHO CHOH ஒரு 4 times, நெக்ஸ்ட்டு CH2OH ப்ரைமரி ஆல்கஹால் குரூப். இது என்ன சொல்கிறோன்னா காப்பர் ஆக்சைடு. அதான் நம்ம என்னென்னு சொல்கிறது, ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட். ஸோ இது கூட பண்ணும்போது என்ன ஆகுது, அல்டிஹைட் குரூப் பிகம்ஸ் ஆசிட் குரூப். COOH CHOH 4 times CH2OH. ஆனால் இதில் இருந்து ரிமூவ் ஆகிறது என்னது, குப்ரிக் ஆக்சைடு Cu2O தான் ரெட் ப்ரெசிபிடேட் அதிலிருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்லேருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அல்டிஹைட் இருக்குன்னு சொல்லிட்டோம். சரியா, போன ரியாக்ஷனில் இனிமே நம்ம எதோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அல்டிஹைட் அதாவது ஆசிட்டாக மாறி இருக்கிறதுனால, அல்டிஹைட் இருக்கிறதுனால தான் இது ஆசிட்டாக மாறி, கீட்டோன் இருந்ததுன்னா ஆசிட்டாக மாறாது. ஸோ இது இன்னொரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டு. எதுக்கு, இதில் அல்டிஹைடு தான் இருக்குது, குளுக்கோஸில் 100% என்னது தான் அல்டிஹைடு குரூப் தான் ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த 2 ரியாக்ஷன் வழியாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு 6th ரியாக்ஷன் பாருங்கள். குளுக்கோஸ் ரியாக்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரைட் டு கிவ் பென்டாசிட்டேட். ஸோ இதோட ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குளுக்கோஸ் ஃபார்முலா நம்ம எப்படி போடுவோம், CHO CHOH 4 times, இங்கே என்னது CH2OH ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், அசிட்டிக் அன்ஹைட்ரைட். அசிட்டிக் அன்ஹைட்ரைட்னா என்னது, அதாவது 2 அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறோம்னா அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3COOH. இன்னொரு அசிட்டிக் ஆசிட் என்னது, CH3COOH எடுக்கிறோம்னா இதில் இருக்கக்கூடிய H2O ரீப்ளேஸ் ஆகி கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், அசிட்டிக் அன்ஹைட்ரைட். CH3COOCH3 இது என்னது, அசிட்டிக் அன்ஹைட்ரைட். ஸோ நம்ம இது எப்படி போட்டுக்கலாம், CH3C டபுள் பாண்ட் O, இது இவ்வளோ போட்டிருக்கோம், CH3C டபுள் பாண்ட் O. நெக்ஸ்ட் என்னது, COO. ஸோ அதை எப்படி போட்டுக்கோங்க, ஒரு பாண்ட் போட்டு C டபுள் பாண்ட் O CH3 இதுதா. ஸோ அசிட்டிக் அன்ஹைட்ரைட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய CH3COO இருக்குல்ல, இந்த COOயும் இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகி, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா அசிட்டிக் ஆசிட் CH3COOHங்கிற அசிட்டிக் ஆசிட் திரும்ப இது ரீப்ளேஸ் ஆகுது. அப்போது இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆன இடத்துல என்ன கிடைக்கும், CHO இருக்குது சரியா, அதுக்கு பக்கத்தில் என்ன கிடைக்கும், COCH3. அப்போது ஃபஸ்ட்டு CHO போட்டுருங்க,
CHO. இங்கே என்ன இருக்குது CH. the oxygen hydrogen இங்கிருந்து replace ஆகிடும். ஸோ ஆக்சிஜன் CHO. நெக்ஸ்ட் என்ன இருக்குது C double bond O CH3. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம் C double bond O CH3. இப்போ இதில் 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா, அதனால நம்ம இந்த பக்கம் என்ன போட்டுக்கலாம் ஒரு 4 டைம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது CH2OH. அதில் இருக்கும் H ரிப்ளேஸ் ஆகி அசிட்டிக் ஆசிட் கூட போயிடுது. அப்போ CH2O ஆயிடுச்சு. CH2O. நெக்ஸ்ட் என்ன இருக்குது CO. இதே மாதிரி தான் C double bond O CH3. இது அப்போ இது என்னது அசிட்டிக், அதாவது குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட் கிடைக்கிறதுனால CHCOO CH3 ஒரு 4 டைம்ஸ் இருக்கா, அதே மாதிரி CH2O C double bond O CH3. ஸோ பென்டா அசிட்டேட் ஃபார்ம் ஆகுறதுனால இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5OH ஆல்கஹாலிக் காம்பவுண்ட் இதில் ப்ரெசன்ஸாக இருக்குது. ஆல்கஹால்னா என்னது OH வரும்ல. ஸோ இதில் பென்டா அசிட்டேட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இதில் 5 ஆல்கஹாலிக் காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 7th பாயிண்ட் என்னென்னா குளுக்கோஸ் இஸ் எ ஸ்டேபிள் காம்பவுண்ட் இட் நாட் அண்டர்கோ டீஹைட்ரேஷன். அதாவது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. இதிலேருந்து இது டீஹைட்ரேட் ஆகலை, குளுக்கோஸுங்கிறது அங்கே டீஹைட்ரேட் ஆகலை. ஸோ அதிலேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் நாட் மோர் தேன் 1 ஹைட்ராக்சி குரூப் பாண்டட் டு எ சிங்கிள் கார்பன் ஆட்டம். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ராக்சி குரூப் தான் ஒரு கார்பனுக்கு ப்ரெசன்ஸாக இருக்குது. அதுக்கு ஒன்றுக்கு மேலே ஹைட்ராக்சிக் குரூப்பு கார்பன் கூட பாண்டடாக இல்லை அப்படிங்கிறத குளுக்கோஸ் ஸ்டேபிளாக இருக்கிறதுலேருந்து நம்ம இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் 8th பாயிண்டில் நம்ம என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்னொரு வாட்டி பாருங்கள் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி போட்டுக்கலான்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு CHO காம்பவுண்ட், அதாவது ஃபஸ்ட்டு 6 கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொன்னோம். ஸோ 6 கார்பன் ஆட்டம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். என்னது 1 2 3 4 5 6 கார்பன். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குன்னு சொன்னோம் அல்டிஹைட் காம்பவுண்ட் இருக்கும், லாஸ்ட்டில் ஆல்கஹாலிக் காம்பவுண்ட் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு CHO இருக்குது, லாஸ்ட் என்னது CH2OH. அப்புறம் என்ன சொன்னோம் தேர்டு கார்பன் 1 2 3. தேர்டு கார்பனில் லெஃப்ட் சைடு ஒரு OH போட்டுக்கோங்க, ரைட் சைடு ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. அப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய கார்பனுக்கெல்லாம் லெஃப்ட் சைடில் ஒரு ஹைட்ரஜனும் ரைட் சைடில் ஒரு OH போட்டிங்க அப்படின்னா குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குளுக்கோஸுங்கிறது D ப்ளஸ் குளுக்கோஸ். டிங்கிறது நம்ம முன்னாடி நொட்டேஷன் படித்தோம் ஞாபகம் இருக்கா. D அப்படிங்கிறது லாஸ்ட்டில் கடைசி ஆல்கஹாலிக் குரூப் கூட அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பனில் OH குரூப் ரைட் சைடு இருந்தது அப்படின்னா அதை நம்ம Dன்னு சொல்லுவோம், கேபிட்டல் D. இங்கே சப்போஸ் இந்த OH லெஃப்ட் சைட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கேபிட்டல் Lன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ளஸ்ங்கிறது மீனிங் என்னது டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் லீவோ ரொட்டேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. பிளைன் போலரைஸ்டு லைட்டை நம்ம ஒரு இப்போ குளுக்கோஸ் மாலிகூல்ஸில் நம்ம பாஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இட் ரொட்டேட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். கிளாக்வைஸ்னால் என்னது இந்த மாதிரி கிளாக்வைஸாக டைரக்ட் ஆகக்கூடியதாக இருந்தால் டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட சைன் தான் நம்ம என்ன போட்டுப்போம் பாசிட்டிவ் சைன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குளுக்கோஸுங்கிறது ஒரு டெக்ஸ்ட்ரா ரொட்டேட்டரி மாலிகூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கான்ஃபிகரேஷன் என்னென்னா D கான்ஃபிகரேஷன். புரிஞ்சுதா. அப்போ இதுதான் அந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது C6H12O6 அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க குளுக்கோஸ் ரிடக்ஷன் வித் ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் பாஸ்பரஸ் கூட ரிடக்ஷன் பண்ணும்போது N-ஹெக்சேன் கிடைக்குது. அதனால் குளுக்கோஸில் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க குளுக்கோஸ் ஹைட்ராக்சிலமின் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சிமும் ஹைட்ரஜன் சயனைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது சயனோஹைட்ரன் கிடைக்குது. இப்போ இது ரெண்டுமே மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில் தான் 2 ரியாக்ஷன் நடந்திருக்கிறதுனால கார்போனைல் காம்பவுண்டு தான் குளுக்கோஸில் ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ரியாக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட பண்ணும்போது குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்குது, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட பண்ணும்போது குளுக்கோரிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இதில் நம்ம கார்போனைல் காம்பவுண்ட்ஸில் அல்டிஹைடு காம்பவுண்டு ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அல்டிஹைடு இருந்தால் தான் அது குளுக்கோனிக் ஆசிட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதா. ஸோ இது அல்டிஹைடு காம்பவுண்டுக்கான ஒரு இண்டிகேஷன். நெக்ஸ்ட்டு திரும்ப அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில்
குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி குளுக்கோனிக் ஆசிட் கிடைக்குது. இது கூட டோலன்ஸ் ரியேஜென்ட் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி குளுக்கோனிக் ஆசிட் தான் கிடைக்குது. இது கூட ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட்ஸ் கூட. ஸோ இது திரும்பவும் நமக்கு ஆசிட்டாக மாறுதுங்கிறதுனால இதில் அல்டிஹைடு காம்பவுண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் என்னது, குளுக்கோஸ் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணி பெண்டா அசிட்டேட் கிடைக்கிறதுனால இதில் 5 ஆல்கஹாலிக் காம்பவுண்டு ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் தான் இந்த ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு 6th பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்குது. இதை டீஹைட்ரேட் பண்ண முடியல. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கார்பன் கூடயும் ஒரு ஹைட்ராக்சி காம்பவுண்டு தான் இருக்குது, பாண்டடாக இருக்குது. ஒரு சிங்கிள் கார்பன் கூட ஒரே ஒரு ஹைட்ராக்சி காம்பவுண்டு தான் ப்ரெசன்ஸாக இருக்கிறதுனால தான் இதை டீஹைட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளுக்கோஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்குது அப்படிங்கிறது. 8வது பாயிண்டில் என்ன பார்த்துருக்கோம், ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சரில் இது என்னது, D+ குளுக்கோஸ். D குரூப்போட கான்ஃபிகரேஷன்னா ஆல்கஹால் குரூப் பக்கத்தில் பாண்டடாக இருக்கக்கூடிய ஹார்மோனில் ரைட்டில் OH இருந்ததுன்னா D கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அப்புறம் ப்ளஸ்ஸுங்கிறது டெக்ஸ்ட்ரா ரொட்டேஷன், பிளைன் போலரைஸ்டு லைட் வைக்கும்போது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. அதனால் இதை டெக்ஸ்ட்ரா ரொட்டேட்டரி குளுக்கோஸ் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதானது ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ்.